ஹாய் வணக்கம். டுடே ரெக்ரூட்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் இதோட ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 764 வேகன்சிஸ் வந்திருக்கு. சேலரி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35,400 பேசிக் சேலரியில இருந்து 1,12,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் டிகிரி அப்படின்னு சொல்லி வருது. சில போஸ்டிங்க்கு அதுக்கு கன்சர்னான ஸ்ட்ரீம் வந்து கேட்குறாங்க. ஸோ என்னன்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீனியர் டெக்னீஷியன் அதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிளஸ் டெக்னீஷியன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை வந்து January 1st 2026 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது காமனா சில போஸ்டிங்க்கு எனி ஒன் டிகிரின்னு இருக்கிறதுனால எல்லா ஆஸ்பிரண்ட்டும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓட இந்த ரெக்ரூட்மெண்ட் 764 போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட். சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு தான் இப்போ இந்த போஸ்டிங் ரெக்ரூட் பண்றாங்க. Recruitment against 561 vacancies for the post of senior technical assistant B வந்து 203 அதுக்கு 561 வேகன்சி. 203 வேகன்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 764 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 11th இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ க்ளோசிங் டேட் வந்து January 1st 2026 வரைக்கும் இந்த எக்ஸாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி 7th பே பேஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பிஎஸ்சி, சில போஸ்டிங் வந்து எனி ஒன் டிகிரி தான் இருக்கு. சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், டாக்டர் ஆஃப் பிலாசபியும் சில போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி காமனா எனி ஒன் டிகிரி தான் இருக்கு. அதையும் சொல்லி நம்ம கிளியரா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிகிரி, அதோட கன்சர்ன் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங், யாருக்கு ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ் எவ்வளோ, அன்ரிசர்வ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங் வைஸா 764 போஸ்டிங்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளியரா பார்த்துட்டு நம்ம அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த போஸ்டிங் நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜ் லிமிட். இந்த போஸ்டிங்க்கெல்லாம் ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 to 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 to 24 ஏஜ் லிமிட்டா இருந்தாலும் கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியா இருக்கும்போது 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்ரிசர்வ் அப்படிங்கும்போது 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பிடபிள்யூபிடியா இருந்து பிளஸ் அன்ரிசர்வா இருந்தா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கிளியரா பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸும் இதுக்கு வந்து வேலைக்கு பண்ணியிருக்காங்க. ஐ விஷன் கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் விஷன், நியர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் ஐ விஷன் வந்து அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, அன்ரிசர்வ், இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு எல்லாமே 250 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். இதே ரீஃபண்டபிள்னா 500 கொடுக்குற மாதிரி இருக்கும். டோட்டல் ஃபீஸ் டு பி பெய்டு வித் அப்ளிகேஷன் 750. டோட்டலா வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 750. இதுல 500 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 250 எக்ஸாம் ஃபீஸா எடுத்துக்குவாங்க. ஸோ உமன், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கா இருக்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500. அதுல 500மே ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதையும் கொடுத்துருக்காங்க. வீக்லி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 லெவல்ல ரிட்டன் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் நடக்க போகுது. இதுல டயர் 1க்கான சென்டர் எங்க வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு
77 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் 3 சிட்டி வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லி 3 சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்டிஓ இந்தியாவோட மிக முக்கியமான பாதுகாப்பு ஒரு துறை. அதுல இருக்கிற ஒரு அமைப்பு டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட அதுல இருக்கிற ஒரு அங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட். அவங்க தான் ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ இது வந்து டைரக்டா டிஆர்டிஓட ரெக்ரூட்மெண்ட் தான். 764 வேகன்சி இருக்கு. பே வந்து நல்ல பேவா தான் இருக்கு. போஸ்ட்டுமே 764 வருது. ஸோ எல்லாமே சில போஸ்ட்டுக்கு டிகிரி தான் குவாலிஃபிகேஷனாக இருக்கு, சில இதுக்கு மாஸ்டர் டிகிரி கேட்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2026 ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ். அதில் 500 ருபீஸ் வந்து ரீஃபண்டபிளா இருக்கிறதுனால திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். 250 தான் எக்ஸாம் ஃபீஸா இருக்கு. இதே எஸ்சி எஸ்டி உமன்ஸா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இல்லை, 500 பே பண்ணாலும் ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. பிளஸ் வந்து இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணோம் டயர் 1 டயர் 2 2 டயரா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே ஜென்ரலா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாமே இந்த எக்ஸாம் எழுத முடியும். அந்த மாதிரி சிலபஸ் தான் வந்து காமனா கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசிக்கு 3 இயர்ஸுக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த எக்ஸாம் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.